ஏன்னா அம்மா என்ன பண்ணாலும் நீ கண்டுக்க மாட்ட. அப்படி பொண்டாட்டி எக்கேடு கெட்டு போனாலும் சும்மா நிக்கிற புருஷன் நான் கிடையாது. அம்மாங்கிறதுனாலதான் ஜக்க தூக்கி தரையில அடிச்சேன். இதே வேற யாராவது பண்ணியிருந்தா. என்னடா என் தலையில தூக்கி போட்டு கொண்டு இருப்பியா? பாத்தீங்களா அவன் பொண்டாட்டிக்காக என்ன கொல்லுவானா? நீ செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு அவன் மேல திருப்புறியா? என்ன காரியம் பண்ணி இருக்கிற? மாமியாருங்கிற அதிகாரம் பண்றியா? மீனா மேல மரியாதை வச்சிருக்கிற வரைக்கும் தான் மாமியாருங்கிற அதிகாரம் இல்ல. ஒன்னு தெரிஞ்சுக்க, அவன் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அதை மீற வச்சிடாத. அப்புறம் உனக்கு எந்த மரியாதையும் கிடைக்கும். ஆனவன் முடிச்சு ஆடிட்டு இருக்க. பசங்களுக்கு முன்னாலேயும் மருமகளுக்கு முன்னாலேயும் நான் அடிக்கூடாதுன்னு பாக்குறேன். இல்லன்னா நீ செஞ்ச இந்த காரியத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்ச. விடுப்பா. எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இத பாரு. நீ பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிட்டு இருக்க. இது கடவுளுக்கா இருக்காது. உன்னை எல்லாம் மன்னிக்கவே மாட்டார். இவெல்லாம் திருந்தவே மாட்டாமா. இவ்வளவு தூரம் இவ்வளவு நான் போக விட்டேன். அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மாமா நீங்க வேற என்னமா பண்ண சொல்ற? தயவு செஞ்சு நீங்க இப்படி சொல்லாதீங்க மாமா. என் அப்பாவோட இடத்துல தான் நான் உங்களை வச்சு பாத்துட்டு இருக்கேன். நீங்க என்ன கும்பிட்டா அது எனக்கு தான் மாமா பாவம். இனிமே தயவு செஞ்சு என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்காதீங்க மாமா. மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு உனக்கு ரொம்ப தூரம்ப்பா. அது என்னைக்குமே நீ யார்கிட்டயுமே கேட்கணுங்கிற அவசியம் வரவே வராதுப்பா. நீ யார் மனசு நோடிக்க மாட்டப்பா. மாமா என் மேலயும் தப்பு இருக்கு. என்ன அறியாமலே நான் தூங்கிட்டேன் மாமா. உண்மையிலே நம்ம தப்பு இருக்கு. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறா பாரு. இந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு உனக்கு தோணல இல்ல? மாமா ரோகிணிக்கு அவ்வளவு சமைக்க வராதுப்பா. அப்ப எல்லாருக்கும் நல்லா சாப்பிட மட்டும் வருமாடா? எல்லா தடவையும் மீனா மட்டும் தான் சமைக்கணுமா? ஏன் இந்த வீட்டுல வேணா வேலை கிடையாது இருக்கா?